நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி, இன்றைக்கு நட்சத்திரம், அதாவது செவ்வாய் மட்டில் நட்சத்திர குறி இருந்தால் நல்ல பலனையும் கொடுக்கும். அது வேற மாதிரி கொஞ்சம் தள்ளி செவ்வாய் ரேகை லாஸ்ட்ல நட்சத்திரம் இருந்தால் கண்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்ப செவ்வாய் மேட்ல நட்சத்திரம் இருந்தா என்ன குறி, நம்ம கைரேகைக்கு வந்துருவோம். இது ஒரு கைரேகை அமைப்பு. இந்த கைரேகை அமைப்புல செவ்வாய் மேட்ல இது மேல் செவ்வாய், இது கீழ் செவ்வாய், இது செவ்வாய் சமவெளி. இதுல சூரிய மேட்டுக்கு நேரா புத்தி ரேகைக்கு மேல இறுதி ரேகை கீழே இந்த இடத்துல ஒரு நட்சத்திர குறி அழகா இருந்ததுன்னா, நல்லா அச்சு மாதிரி அழகா இந்த இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில இந்த சூரிய மேட்டுக்கு கீழே இந்த செவ்வாய் சமவெளிங்கிற பகுதியில, இது செவ்வாய் மேல் செவ்வாய், இது கீழ் செவ்வாய், இந்த செவ்வாய் சமவெளியில ஒரு ஸ்டார் அமைப்பு இருக்கு. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான அமைப்பு. இது செவ்வாய் மேட்ல வந்ததுன்னா, ஒரு முக்கோணம் இருந்தா ராணுவத்துல மிகப்பெரிய அதிகாரியாக இருப்பார், புகழ் பெற்று விளங்குவார். சூரியன் என்பவர் புகழை விரும்பக்கூடியவர், புகழுக்கு சொந்தக்காரர், வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர், ஒளிக்கு சொந்தக்காரர். இந்த மேடு ஒரு புகழ் மேடு அப்படின்னு, அந்த புகழ் மேட்டுக்கு கீழே ஒரு ஸ்டார் அமைப்பு இருக்கு சார். அது இந்த சூரிய ரேகை வரக்கூடிய இடத்துல ஒரு ஸ்டார் அமைப்பு இருக்கு. அந்த இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில ஸ்டார் அமைப்பு இருந்து, இந்த ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளை காணும் வயதில், எந்த வயசுல வேணா இருக்கலாம், இந்த கிளை காணும், அந்த மேல் எழும்பக்கூடிய கிளை நல்லா இருக்கணும் அழகா. அந்த மாதிரி அழுத்தம் திருத்தமா இருக்கும் போது கிளை காணும் வயது, இப்ப இந்த வயது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 30 வயதில் அதாவது ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளை காணும் வயதில் இவருக்கு ஒரு அதிகார சேவை சார்ந்த ஒரு துப்பறியும் பதவி, இல்ல அதிகார பதவி, சேவை சார்ந்த பதவி, அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா துப்பறிவாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சிபிசிஐடி மாதிரி துப்பறியும் பதவி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிபிஐ, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய அதிகாரியாக ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று புகழ் பெறக்கூடிய, நல்லா புரிஞ்சுங்க, சூரிய மேட்டுக்கு கீழே செவ்வாய் சமவெளியில இந்த மாதிரி ஒரு ஸ்டார் அமைப்பு இருந்தா சேவை சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய, புகழ் பெறக்கூடிய, ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துப்பறிவாளராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னா ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, நாட்டுக்கு பயனுள்ள ஒரு அதிகாரியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. புகழ் பெறுவதற்கு வாய்ப்புண்டு. செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ஸ்டார் அமைப்பு மிகவும் சிறந்த அமைப்பு. இது இந்த செவ்வாய் சமவெளியில ஒரு ஸ்டார் அமைப்பு இருந்ததுன்னா, அந்த சூரிய மட்டத்துக்கு கீழே இருந்ததுன்னா, ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளை வரும்போது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். இதே ஒரு ஸ்டார் குறி, இது ஸ்டார் குறி தான். இந்த ஸ்டார் குறி பாருங்க, செவ்வாய் ரேகை இந்த பக்கம் இது செவ்வாய்மேட்ல இருந்து ஒரு செவ்வாய் ரேகை வருது சார். செவ்வாய் ரேகை வரும் பொழுது இங்க ஒரு ஸ்டார் குறி இருக்கு. இந்த செவ்வாய் ரேகை முடிவுல இங்க ஒரு ஸ்டார் குறி இருக்கு. ஸ்டார் குறி இருக்கும் போது இது விதி ரேகை. இந்த விதி ரேகையில ஒரு தடை, எந்த வயது, இந்த வயசுல இருக்கலாம், இந்த வயசுல இருக்கலாம், ஏதோ ஒரு வயசுல தடை காணும் வயதில், இதே ஸ்டார் தான் சனி வீட்டுக்கு நேரம் கீழே இருக்கு, செவ்வாய் ரேகை முடிவுல இருக்கு. இப்படி இருக்கும்போது கண்டங்களை குறிக்கும். உங்களுக்கு ஒரு கண்டம் வரப்போகிறது. எதனால கண்டம் வரும்? நீரினால் ஒரு கண்டம் வரப்போகிறது, இல்ல வாகனத்தால் ஒரு கண்டம் வரப்போகிறது, இல்ல வெடிமருந்து விபத்தால் ஒரு கண்டம் வரப்போகிறது, மிருகத்தின் கடி விஷக்கடியால் ஒரு மரணம் வரப்போகிறது. இந்த மாதிரி கண்டங்களை குறிக்கக்கூடியது. எந்த வயசுல விதி ரேகையில தடை இருந்தாலும், நல்லா அழுத்தம் திருத்தமா தடை காணும் வயதில் இந்த செவ்வாய் ரேகை லாஸ்ட்ல, செவ்வாய் ரேகை இந்த லாஸ்ட்ல ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார்.
அப்படி இருக்கும்போது அந்த வயதில் இந்த தடை காணும், இந்த விதிரேக தடை காணும் வயதில் நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அதுல இருந்து காப்பாத்திக்கலாம், அதுல இருந்து தவிர்த்துக்கலாம், அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த முதல் விதிரேக தடை காணும் ஒரு ஒரு 35 வயது, இது ஒரு 20-25 வயது. இப்ப 25 வயசுலயோ இல்ல 35 வயசுலயோ ஏதாவது ஒரு தடை தான் இருக்கும். ஏதாவது ஒரு தடை இருக்கும் பொழுது அந்த தடை காலத்தில் உங்களுக்கு ஒரு கண்டம் வரப்போகிறது என்று தெரிந்து கொண்டால், இப்ப ஆடு மாடு விலங்கு இல்ல பாம்பு பூச்சி இதனால கண்டம் வர, விஷக்கடியால் மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு, இல்ல யானை குதிரை இது மாதிரி கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நீரினால் கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு, இல்லைன்னா இந்த வெடிமருந்து இந்த பட்டாசாலை இதெல்லாம் விபத்து வருவதற்கு, விபத்தில் மாட்டி இறப்பதற்கு கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு, இல்லைன்னா வாகன விபத்தில் கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி செவ்வாய் ரேகை முடிவில் ஒரு நட்சத்திர குறியும் இந்த விதிரேகையில தடை காணும் வயதில் எச்சரிக்கையா இருந்தால் அது தற்காத்து கொள்ள முடியும், அதுல இருந்து விலகிக்கலாம். இப்ப நம்ம இது மாதிரி நம்ம உங்க கையில இருந்துக்கலாம், இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது, இதெல்லாம் ரேர் அமைப்பு. இப்ப நான் சொல்றதெல்லாம் ரேர் அமைப்பு. அப்படி இருந்தால் உங்களுக்கு விபத்து வரப்போகிறது, இல்ல ஒரு கண்டம் வரப்போகிறது. அந்த கண்டத்திலிருந்து எந்த வயதில் நீங்க எச்சரிக்கையா இருந்தால் அதுல இருந்து விடுபட்டுக்கலாம். அப்படிங்கிற எச்சரிக்கை பற்றி நம்ம காணொலி போடுறதுல முக்கால்வாசி எச்சரிக்கை பதிவு தான். இதே ஸ்டார் இங்க இந்த சூரிய மேட்டுக்கு கீழே இருந்தா நல்ல ஒரு அமைப்பு, துப்பறியும் ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு துப்பறிவாளராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு, ஒரு அதிகாரியாக புகழ் பெறுவதற்கு வாய்ப்புண்டு. இதே ஸ்டார் செவ்வாய் ரேகைக்கு முடிவில் சனி வீட்டுக்கு கீழே இந்த ஸ்டார் குறி இருந்து விதிரேகை தடை காணும் வயதில் உங்களுக்கு ஒரு கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருந்தால் அந்த கண்டம் தப்பிச்சிடலாம். நீங்க நல்லா பாருங்க, உங்க கையை பாருங்க, ரெண்டு கையில எந்த கையில இருந்தாலும் சரி, சோத்து கையில இருந்தாலும் சரி, பீச்சை கையில இருந்தாலும் சரி, லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுல எதுல இருந்தாலும் இந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும். இப்ப ஸ்டார் அமைப்பை பாருங்க, உங்க கையை பாருங்கள். இது மாதிரி அமைப்பு இருந்தால் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா நீங்க இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு செவ்வாய் மேட்ல ஸ்டார் மட்டும் இருந்து ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை வரும்போது நீங்கள் சேவை சார்ந்த துறையில் ஒரு துப்பறிவாளராக ஒரு நல்ல அதிகாரியாக இருந்து புகழ் பெறுவதற்கு வாய்ப்புண்டு. நன்மையும் தீமையும் கலந்தது இந்த ஸ்டார் எங்கு இருக்கிறது, எந்த ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறதோ அதுக்கு பக்கத்துல ஸ்டார் வேலை செய்யும். அதனால உங்க கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அதெல்லாம் தப்பிச்சிடலாம். முக்கியமாக இப்ப இந்த ஸ்டாரை இடம் பொருளுக்கு இருந்த மாதிரி தான் வேலை செய்யும். இதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு முக்கியமான நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.